பெயர் அஜய். இப்போது நான் சொந்தமா தொழில் செஞ்சுட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் அவளோட வீடு. அவ பேரு ஜெயந்தி. வயசு 34 இருக்கும். அவளுக்கு 2 பசங்க இருக்கு. முதல் பையன் 6வது படிக்கிறான். 2வது பையன் 3வது படிக்கிறான். ஜெயந்தி புருஷன் வெளிநாட்டுல வேலை செய்யறான். எல்லார்கிட்டயும் நல்ல ஜாலியா பழகுவா. பக்கத்து வீடு, அதனால எங்க கிட்ட கொஞ்சம் நல்லாவே பழகுவா. அடிக்கடி வந்து அம்மா கிட்ட உப்பு குழம்புன்னு அது இதுன்னு ஏதாச்சும் கேக்கும். நானும் அடிக்கடி கிண்டல் பண்ணுவேன். பேசாம உன்னோட அடுப்ப எங்க வீட்லயே வச்சுடு, நாங்களே சமைச்சு தரோன்னு. சாயந்தரம் ஆனதும் எல்லாரும் வெளியே உட்காந்து பேசுவோம். நானும் வேலையை முடிச்சிட்டு வந்து வீட்ல ஃப்ரீயா இருக்கும்போது மட்டும் அவ கூட வெளியே உட்காந்து கடலை போட்டுக்கிட்டு கைய தொட்டு தொட்டு பேசுறதுன்னு இருந்தது. ஜெயந்தி அக்கா குரலும் நல்லா இருக்கும். அவளின் கணவருக்கு கொடுத்து வச்ச வாழ்க்கை. ஒரு நாள் அவ 2வது பையனுக்கு பிறந்த நாள்னு கூப்பிட்டாங்க. அப்பதான் அவங்க வீட்டுக்குள்ள போனேன். ஜெயந்தி அக்கா சாரி கட்டி தலையில பூ வச்சுக்கிட்டு மகாலட்சுமி மாதிரி இருந்தாங்க. டே அஜய், எங்கடா போற? இங்க வா, தம்பி பிறந்த நாளை வச்சுக்கிட்டு லேட்டா வரேன்னு சொன்னாங்க. இல்ல ஆன்ட்டி, கொஞ்சம் வேலை, அதான் போயிட்டு வந்தேன்னு சொன்னேன். சரிடா, இப்ப எங்க போற? இல்ல ஆன்ட்டி. என்ன ஆன்ட்டின்னு கூப்பிடுற? அக்கான்னு கூப்பிடுன்னு சொன்னாங்க. சரிக்கா, பாத்ரூம் போயிட்டு வரேன்னு போனேன். இதுவும் உன் வீடு மாதிரிதான், இங்கேயே போயிட்டு சீக்கிரமா வாடான்னு சொன்னாங்க. அப்புறம் பிறந்த நாள் கொண்டாட்டமும் முடிஞ்சுது. நான் அறையில உட்காந்து போன் நோண்டிக்கிட்டு இருந்தேன். அப்பா அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. திடீர்னு ஜெயந்தி அக்கா அஜய்னு உள்ள வர என்ன பார்த்துட்டாங்க. நான் உடனே போர்வையை இழுத்துக்கிட்டேன். என்னக்கா, அம்மா அப்பா வெளியே போயிருக்காங்கன்னு சொன்னேன். அவங்க, அது இல்லடா, ஒரு உதவி, ஹால்ல இருக்கேன், வான்னு சொன்னாங்க. நான் பனியனை போட்டுக்கிட்டு ஹாலுக்கு வந்தேன். அஜய், வீட்ல ஃபேன் ஓடல, வந்து என்னன்னு கொஞ்சம் பாருடான்னு சொன்னாங்க. அப்புறம் கதவை சாத்திட்டு வேலைய செய்டான்னு சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. நான் லீவ்ல கொஞ்சம் எலக்ட்ரீஷியன் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதனால அவ என்கிட்ட அப்படி கேட்டா. நானும் சரிக்கா, நான் கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொல்லிட்டு டூல்ஸை எடுத்துக்கிட்டு அவ வீட்டுக்கு போனேன். அங்க அவ நின்னுகிட்டு இருந்தா. அவ அதை கவனிச்சுக்கிட்டே சிரிச்சா என்ன பார்த்து. நான் அவளிடம் ஸ்டூலை பிடிக்க சொன்னேன். அவ ஸ்டூலை பிடிச்சா. அப்ப நான் பாக்குறத அவ கவனிச்சுட்டா. ஆனா எதுவுமே சொல்லல. அவ பார்த்தாலே நல்லா தெரியும். மறுநாள் அவ வீட்டுக்கு போனேன். அவ நல்லா தூங்கிட்டு இருந்தா. நான் கொஞ்சம் நகர்ந்து பக்கத்துல உட்காந்து நான் இதுதான் சரியான சான்ஸ்ன்னு மனசுல நினைச்சுக்கிட்டேன். அவகிட்ட எந்த அசைவுமே இல்ல. எனக்கு கிடைச்ச சான்ஸ மிஸ் பண்ணிட்டோமேன்னு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. வழக்கம் போல தொட்டு பேசுறது அப்படியே போயிட்டு இருந்தது. ஆனா இப்பெல்லாம் நான் அவளை பார்க்கும்போது அவ என்னை பார்த்து கொஞ்சம் முறைப்பா. நான் சிரிச்சுக்கிட்டு தலைய குனிஞ்சிட்டு மறுபடியும் பார்ப்பேன். ஒரு நாள் என்னோட சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. ஜெயந்தி கிட்ட பேசிட்டு இருந்தா. அப்ப குழந்தைய வாங்கி கொஞ்சிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தா. நான் அந்த குழந்தைய கொஞ்சற மாதிரியே கொஞ்சனேன். அவளும் இத கவனிச்சுக்கிட்டே இருந்தா. சொந்தக்காரங்க கிளம்பும் போது குழந்தைய கேட்டாங்க. அப்ப நான் குழந்தைய தூக்கினேன். அவ அப்படியே கொஞ்ச நேரத்துல ஷாக் ஆயிட்டா. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல வெளியே உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தேன். அவளும் எதிரில டீ குடிச்சிட்டு இருந்தா. அதனால நம்ம மேல கோபமா இருக்காளோன்னு யோசிச்சுக்கிட்டு அவளையே பார்த்துக்கிட்டு டீ குடிச்சிட்டு இருந்தேன். அவ கண்ணாலேயே என்னன்னு கேட்டா. நான் கண்ணை சுருக்கி சாரின்னு சொன்னேன். அவ எதுக்குன்னு கேட்டா. அவ அதுக்கு தலையிலேயே அடிச்சுக்கிட்டு சிரிச்சா. எனக்கு செம சந்தோஷம், இவளை ஈஸியா மடக்கிட்டோமேன்னு. அவ கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருடா, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. என்ன உள்ள இருக்க சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு வந்தா. உள்ள வந்ததுமே என்னடா எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட பக்கத்துல உட்காந்து அவ வாங்கிட்டு வந்த லட்ட கொஞ்சம் கொடுத்தா. அஜய், சீக்கிரம் உன்னோட வேலையை முடிச்சிட்டீனா நான் குளிக்க ஆரம்பிச்சிடுவேன்னு சொன்னா. நான் அவ்வளோதான் ஜெயந்தி அக்கா, சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளை பார்த்தேன். அவ போன்ல எதையோ நோண்டிக்கிட்டு இருந்தா. ஒரு மொக்க ஜோக்க காட்டனா. அவ அப்படியே கொஞ்ச நேரம் இருந்தா. அப்புறம் என்ன டிவி ரிமோட்டை எடுக்க சொன்னா. நான் என்னோட கைய நகர்த்தாமலேயே ரிமோட்டை எடுத்து அவகிட்ட கொடுத்தேன். அவளும்
எதுவுமே நடக்காத மாதிரி மறுபடியும் எனக்கு வழிவிட்டா. அவ அஜய்னு கூப்பிட நான் என்னன்னு கேட்க கீழே காட்டனா. நான் கீழே ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னேன். சிரிச்சுட்டு அவ எதுவும் நடக்காத மாதிரி டிவி பார்த்துக்கிட்டே இருந்தா. நான் என் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன். என்னோட ஆசை நிறைவேறிச்சு.